BA டெக் பேக் கம்பெனிக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் கொடுத்துருக்கிறது குவைத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் மூலமாக பேக் முதல் முறையாக குவைத் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்குது. ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னா, தோஹா SRW டீசாலினேஷன் பிளான்ட் ஸ்டேஜ் 2 டிசைன், பில்ட் அண்ட் ஆப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. SRWனா என்னென்னா, சீ வாட்டர் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், அதாவது கடல் தண்ணியை குடிக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றுற டெக்னாலஜி. இந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி சுமார் 272 MLD, அதாவது ஒரு நாளைக்கு 272 மில்லியன் லிட்டர்ஸ் குடிநீர் உற்பத்தி பண்ண முடியும். ப்ராஜெக்டில் இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் கமிஷனிங் எல்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் முடிஞ்ச அப்புறம் 5 வருஷம் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸையும் பேக் தான் பண்ண போகிறாங்க. இந்த EPC ஃபேஸை 36 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண சொல்லி டார்கெட் கொடுத்துருக்காங்க. கம்பெனி சொன்னபடி இது ஒரு மெகா ஆர்டர். பேக் கிளாஸிஃபிகேஷன் படி மெகா இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸ்னால் $150 மில்லியன் மேலே இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் குவைத்தோட வாட்டர் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ண உதவுன்னு கம்பெனி தெரிவிச்சிருக்கு. அதே நேரத்தில் பேக்கோட GCC ரீஜியன் ப்ரெசன்ஸையும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகியிருக்கு. இன்டர்நேஷ்னல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மற்றும் டீசாலினேஷன் செக்டரில் பேக்கு இது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் அப்டேட்டுன்னு சொல்லலாம். எப்போ மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் சொந்த ரிசர்ச்சை கண்டிப்பாக பண்ணுங்கள்.